ஃபஸ்ட்டு முப்பு தேன்னா அது முப்பு நம்மளை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் ஒரு பலாப்பழத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு பேச வச்சுங்களேன், நீங்கள் எங்கேயாவது அந்த பலாப்பழத்தை பற்றி நீங்கள் சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டுருந்தா தான் நான் கொடுக்குற பலாப்பழம் சுவையாக இருக்கா இல்லையா நம்மளால சொல்ல முடியும். இவர் வந்து நம்ம வந்து அகத்தியோட பேச வைக்கிறாரு, சித்தரோட பேச வைக்கிறாரு, அப்படியே ஞானி ஆயிடுவோம், அப்படியே வாய்ப்பே கிடையாது. மனித நிலையில் ஒரு பயலும் சித்தர் கிடையாது. ஸோ செஞ்ச புண்ணியமும் தர்மம் தான் இறைவன் உலகத்தில் போகும்போது அதுதான் கணக்கு வழிய. நான் மோடி, நான் பிரதமர் இருந்தேன், நான் ஜெயலலிதா இருந்தேன், நான் கலைஞராக இருந்தேன், நான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இது மாதிரி ஆயிரம் உலகங்கள் இருக்குது. நீங்கள் இதுதான் உலகம் நினைக்காதீங்க. உங்கள் அறிவுக்கு அவ்வளோதான். மனித அறிவு 6ஆம் அறிவு தான். கிருஷ்ண பரமாத்மா வந்து தேர்லேருந்து அர்ஜுன் இறங்க சொல்லுவார். நான் ஏன் இறங்குன்னு சொல்லி கேட்பாரு. நீ இறங்கடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இறங்கினா முன்னே கிருஷ்ண பரமாத்மா, அதாவது கிருஷ்ணன் இறங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் இவர் இறங்குவார். இறங்கி முடிச்சோன்னே அந்த ரதம் பட்டான்னு வெடிச்சிடும். எப்படிங்க நீங்கள் சாதிங்க, நீங்கள் அனில் அம்பாள் மாதிரி வாங்க, இல்லை இவர் எலான் மஸ்க் மாதிரி வாங்க, என்னவோ வாங்க, அது உங்கள் பிரச்சனை. அது ஆனால் ஒரு நாள் நீங்கள் செத்து போயிடுவீங்க. துர்மரணம் சொல்லுவாங்களே, ஆக்சிடென்ட்டு, இல்லை சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, இல்லை ஏதாவது மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மா என்ன பண்ணால், அந்த ஆன்மா கெட்டது பண்ணல நல்லது பண்ணலாம் ஆவியாக நிற்கும். அந்த ஆவி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அந்த சொர்க்கலோகத்துக்கு போகும். சொர்க்கலோகத்துக்கு போனதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவங்களுக்குள்ள தண்டனை முடிச்சுட்டு மீண்டும் பிறகு எடுப்பாங்க. இது ஆவி நிலை. ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு வேலைக்கு வந்திருப்பாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகள் அந்த மக்களையும் மக்களையும் காப்பாற்றுவேன், அதுக்காக எதுவும் செய்வேன்னு சொல்லிட்டு அதை விட்டு எல்லா வேலையும் செய்கிறது. அரசியல்வாதிகள் இந்த மக்களை காப்பாற்றேன் போன்னு சொல்லி அதை விட்டு தான் புள்ள தான் திரும்பி வரணுங்கிறதுக்காக அதையே செய்யுது. இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து ஆசிரியர் ரொம்ப முக்கியங்க. ஆசிரியர்களை நீங்கள் சாதாரண கவர்மெண்ட் நல்லா கிடைச்சா போதும், நீ படித்தா படிக்காட்டி எனக்கு கொண்டாந்து சம்பளம் இது என்னை திருமணம் பேசுகிற ஆசிரியர்லாம் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் பார்க்குறேன். கொஞ்சம் நிறைய அப்டேட்லாம் ஆகியிருக்கேன். கொஞ்சம் ஒரு கடைசி ஃபேர்வெல்லாக கூட இருக்கலாம். இது நான் பேச கடைசி வீடியோ கூட இருக்கலாம். அதனால் வந்துட்டு என்னெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து நான் போயிடுவேன். ஒரு மனித வாழ்க்கைக்கு நான் என்னெல்லாம் சீக்ரெட்ஸாக பயன்படுத்துகிறேன், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் நான் போயிடுவேன் கொஞ்சம் வருஷம் கழிச்சுனா. ஸோ ரிஷிகேஷ் போயிட்டேன்னா ஃபுல்லாக சைலன்ஸ் தான். ஒரு 10 வருஷத்துக்கு 50 அது வேறு மாதிரி அப்டேட் ஆகி போயிடும். என் குருநாதர் அங்கே இருக்க ரிஷிகேஷில் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் அந்த முப்பெல்லாம் கொடுத்தது அவருக்கு. ஸோ எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த யோகம் விலாகர்ஸ் ஓனருக்கும் பாட்ஷா பாய்க்கும் எல்லாத்துக்கும் நன்றி. உங்களுக்கு நன்றி. ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம டாபிக்குள்ளே போய்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா முப்பு தேன் பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு முப்பு தேன்னா அது முப்பு நம்மளை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் ஒரு பலாப்பழத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு பேச வச்சுங்களேன், நீங்கள் எங்கேயாவது அந்த பலாப்பழத்தை பற்றி நீங்கள் சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டுருந்தா தான் நான் கொடுக்குற பலாப்பழம் சுவையாக இருக்கா இல்லையா நம்மளால சொல்ல முடியும். நீங்கள் பலாப்பழமே என்னென்னு சாப்பிடாத போது நான் பலாப்பழத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன தெரியும். அது மாதிரி முப்புங்கிறது யார்ட்டையுமே கிடையாது. அது மனித நிலையில் உள்ள யாருக்குமே இது கிடைக்காது. எனக்கு கிடச்சிருக்கு. அது இறைவனாரில் ஏதோ எனக்கு வந்து கிடச்சிருச்சு. எனக்கு நான் எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல, எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை பயன்படுத்தி தான் நான் அந்த ஒரு தேனில் கலந்து அவங்க குருநாதர் சொன்ன ரேஷியோவில் வச்சு நான் கலந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த முப்பு தேன் இல்லையாங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ்லாம் பத்தாது உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா, நான் கொடுக்குற முப்பு தேனை சாப்பிட்டு பாருங்கள். வேலை செஞ்சால் ஓகே, வேலை செய்யாட்டி நீங்கள் காசு நான் மறுபடியும் எப்போ சொல்கிறேன், காசை நீங்கள் திருப்பி வைக்கலாம். ஸோ போன தடவை வந்து நான் வந்து ஒரு 3000 rupees நான் சார்ஜ் பண்ணேன். ஸோ இந்த தடவை இன்னமும் ஒரு 1000 rupees இறக்கி, இன்னும் 1500 rupees இறக்கி ஒரு 1/2 லிட்டர் தேன் மட்டும், முப்பு தேன் கலந்த தேன் மட்டும் ஒரு 1500 நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் இந்த பிறவியோட நான் முடிச்சு நான் போகிறேன். நான் மீண்டும் நான் எனக்கு அப்போயே தெரியும், எனக்கு நான் பிறவி வரமாட்டேன்னு தெரியும் எனக்கு. இருப்பினும் இது கன்ஃபர்மேஷன் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட இல்லை, ஒரு எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. எனக்கு நான் மறுபடியும் மீண்டும் பிறவ நிலையை தான் அடைய போகிறேன். ஸோ ஒருத்தவங்க மீண்டும் பிறவ நிலையை அடையணும்னா யாருக்கு எந்த கடன் வைக்கக்கூடாது, யாருக்கு எந்த பாக்கியம் வைக்கக்கூடாது, ஓசியில் வாங்கி சாப்பிடக்கூடாது, இனாமா இது வாங்கக்கூடாது, தானமாக வாங்கக்கூடாது, நம்மளை கடமையெல்லாம் செஞ்சு முடிக்கணும், யார் வாயிலையும் யார் பல்லையும் இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த பீரியட் முடிச்சு போகிறதுனால இன்னும் நாள் இருக்குது, இன்னும் 40-50 வருஷம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நான் வேலையெல்லாம் எனக்கு வந்து அடுத்தடுத்து என் குருமாரெலாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. முதல்ல ஒரு குருனா என்ன தெரிஞ்சுக்கோங்க. குருனா தன்னை உணர்ந்தவன் முதல்ல குரு. தன்னை உணர்றதுனா இறைவன் உணர்றதுக்கு அர்த்தம். இறைவன் அவரை அன்னிச்சு ஆட்கொண்டு இருப்பார். இந்த உலகத்தில் அந்த பூமியில் உள்ள எவனுமே அந்த குருக்கு நான் தகுதி எவனுமே கிடையாது. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. இவர் வந்து நம்ம வந்து அகத்தியோட பேச வைக்கிறாரு, சித்தரோட பேச வைக்கிறாரு, அப்படியே ஞானி ஆயிடுவோம், அப்படியே வாய்ப்பே கிடையாது. மனித நிலையில் ஒரு பயலும் சித்தர் கிடையாது. ஒருத்தன் தன்னை உணர்ந்தவன் கிடையாது. சொல்லிக்கலாம், ஊட்டிக்கலாம், அதில் எல்லாமே மந்திராதி பசங்க தான்.
ஸோ என் அனுபவத்தை நான் சொல்லிட்டேன். சில விஷயங்கள் என்னால் ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும். அதெல்லாம் உங்களோட நாலேஜை பொறுத்து, உங்களோட தேடுதலை பொறுத்து தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. கொஞ்சம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நான் ஸ்பீடாக பேசுகிறேன். என்னுடைய நேச்சுரலாக ஸ்பீடாக பேசுகிறது தான். ஏன்னா நான் போய் பேசுனா தான் கொஞ்சம் ஸ்லோவாக நான் பேசுவேன். நான் உண்மை பேசினா படப்படன்னு நான் பேசி போயிடுவேன். ஸோ அதனால் குருவுக்கு நம்ம தன்னை உணர்ந்தான் குரு. இந்த உலகத்தை எவனுமே அது மாதிரி எவனுமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சில குருமார்கள் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் 30 பற்றி பேசலாம். ஸோ கடைசி வீடியோங்கனால அவங்க நிறைய விஷயம் நான் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். திரும்பி நான் வருவேன்னா எனக்கு தெரியாது எனக்கு. ஸோ அதனால் ஒருத்தவங்க வந்து மனித பிரிவோட முக்கியமான நோக்கம் மீண்டும் பிறவா நிலை, அதாவது இறைவன் அடைதல். அது எல்லா மார்க்கமும் சொல்லியிருக்கு, எல்லா மதமும் சொல்லியிருக்கு. காசு பணம், நீங்கள் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகுங்க, ஐபிஎஸ் ஆகுங்க, பிஎம் மோடி ஆகுங்க, ஒரு நாள் செத்து போயிருவீங்க, புழுத்து போயிருவீங்க. மறுபடியும் என்ன நடக்குது எது நடக்கலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ செஞ்ச புண்ணியமும் தர்மம் தான் இறைவன் உலகத்தில் போகும்போது அதுதான் கணக்கு வழிய. நான் பிரதமர் இருந்தேன், நான் ஜெயலலிதா இருந்தேன், நான் கலைஞராக இருந்தேன், நான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சாதாரண பிச்சைக்காரன் சாவதான் போனால், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் சாவதான் போகிறேன். செத்ததுக்கப்புறம் மேல் உலகத்துக்கு போகும்போது புண்ணியம் செஞ்சா பாவம் செஞ்சா, இதுதான் கணக்கு. புண்ணியம் செஞ்சால் அடுத்தது அப்டேட் ஆவீங்க, அடுத்தது உலகத்துக்கு போவீங்க. இது மாதிரி 1000 உலகங்கள் இருக்குது. நீங்கள் இதுதான் உலகம் நினைக்காதீங்க. உங்கள் அறிவுக்கு அவ்வளோதான். மனித அறிவு 6ஆம் அறிவு தான். அதுக்கப்புறம் 7ஆம் அறிவுலேருந்து 14ஆம் அறிவு வரைக்கும் போகுது, 14 16 வரைக்கும் போகுது. இதெல்லாம் என் குருக்கிட்ட நான் தெரிஞ்சு வச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் தர்மத்தை பண்ணுங்க, புண்ணியத்தை செய்யுங்க. யார் வாயிலும் இருக்காதீங்க, யார் பள்ளியும் இருக்காதீங்க. உழைச்சி சாப்பிடுங்க. யாரையும் ஏமாற்றி பண்ணணும், கொள்ளையடிச்சு பொண்டாட்டி கொடுக்கணும், பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து உங்களோட இன்பத்தை தான் ஷேர் பண்ணிக்கணும். உங்கள் கஷ்டத்தை யாரும் ஷேர் பண்ணிக்க வர மாட்டாங்க. செத்ததுக்கப்புறம் நீங்கள் தான் அதை அனுபவிச்சாகணும். ஸோ அதனால் எல்லாமே நல்லதே பண்ணுங்கள். ஸோ ஓகே, இது அப்புறம் முடிச்சிட்டோம். குருமார்கள் பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது வந்து முப்புத்தேன். இந்த முப்புத்தேன் வந்து என்னென்னா, நான் சொல்லணும் உங்களுக்கு, இந்த முப்புத்தேன் சாப்பிட்டோன்னே உடனே, ஏன்னா அந்த முப்புத்தேனை பற்றி ஹைப் பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டோன்னே நீண்ட ஆயில் இருப்பாங்க, அதெல்லாம் உண்மைதான். அதாவது அதுக்கு ஒரு முறை இருக்குது. எனக்கு கொடுத்துருக்கிறது ஞானம் உப்பு. ஞானம் உப்புங்கிறது அந்த ஞானத்தை அடையுது, இறைவன் அடைக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட உப்பு அது. அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், மருத்துவ உப்பாக மாற்றிருக்கேன். ஸோ அதை மருத்துவ உப்பாக கொஞ்சம் ப்ரோக்ராமில் மாறும். அதுக்கு தான் 108 கோயிலாம் போய் வச்சு எடுத்து வந்தேன். அந்த உப்பு உங்களுக்கு வந்து வேலை செய்யும்போது எடுத்து அப்படியே அதை சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்துட்டு நோயிலேருந்து அப்படியே எழுந்திரிச்சிடலாம் மாட்டீங்க. உங்களுக்கு அந்த உப்பு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் எவ்வளோ மோசமான நிலை இருந்தாலும் சரி, உடம்பு அடுத்த நிலைக்கு எடுத்து கொடுக்கும். இது நான் இந்த ஒரு 6 மாதம் நான் எல்லாமே பார்த்துட்டேன். அடுத்த நிலைக்கு எடுத்து கொடுக்க முடியல, உங்களை அப்படியே டக்குன்னு தூக்கி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகாது. 2வது, எனக்கு கொடுத்துருக்க முப்பு லிமிட்டட் முப்பு தான். அதை ரீப்ரொடக்ஷன்லாம் பண்ண முடியாது. அது யாருக்கும் கிடைக்காது. ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிற விஷயம் கிடையாது. இந்த ஹனிக்ளோலாம் விற்கிறாங்க 28,000 ரூபா, அதெல்லாம் முப்பே கிடையாது. முப்பு மாதிரி ஒரு பொருள், அவ்வளோதான். ஸோ இது வந்து அதனால் இது ஏழை மக்கள்லாம் சாப்பிடணும், போகணும், கொஞ்சம் உடம்பு அடுத்த நிலைக்கு எடுத்து கொடுத்தா போதும். மீதிக்க எல்லா மருத்துவமே உயர்ந்த மருத்துவம் தான். அலோபதி வந்து ரொம்ப மோசம், மொத்த மருத்துவம்லாம் உயர்ந்த அப்படிலாம் கிடையாது. எல்லா மருத்துவமே உயர்ந்த மருத்துவம் தான். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு நீங்கள் உடம்பு நிலை தேர்த்திக்கலாம். இதில் ஒரே கண்டிஷன் என்ன சொல்கிறதுன்னா, மனித பிறவி ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாவம் செஞ்சாலும் தான் மனித பிறவி எடுக்கிறோம். அப்போ மனித பிறவி அந்த பாவங்கிறது எப்படி வரும்னா, உங்களுக்கு தீராத வறுமையாவோ, தீராத நோயாவோ, தீராத பிரச்சனையாக வரும். அப்போ அந்த நோயும் வறுமையும் எவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு வறுமை போல, எவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு நோய் குணமாகல, எவ்வளோ டாக்டரை பார்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் என்ன வருதுன்னா, இந்த செய்வினை பாதிப்புன்னு வருது. அதாவது ஒரு விஷயம் நான் சொன்னால் உங்களுக்கு அதை பற்றி நல்ல நாலேஜ் இருந்து, உள்ளுக்குள்ளே டெப்த்தாக நாலேஜ் இருந்து, இல்லை அவர் சொல்கிறது பொய்ன்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இல்லாட்டி தெரியலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட விஷயத்தையோ என்னோட கருத்தையோ மறுத்து பேசுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கட்ஸ் வேணும். சரி, நான் உண்மையை சத்தியத்தை தான் பேசுகிறேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது வேணால் அதில் வந்து அறிவு குறைபாடு, நல்ல வார்த்தை. வள்ளல் பெருமான் வந்து நான் சில சமயம் வந்து வாய் துடுக்கா பேசிவிட முட்டாள்னு வள்ளல் பெருமான் ஒருத்தர் சொல்லுவார், அறிவு குறைபாடு சொல்லுவார். உங்களோட அறிவு குறைபாடுனா நான் சொல்கிறது உங்களை உணர்ந்து போக முடியாமல் போயிடலாம். ஸோ நீங்கள் சிக்கனா தான் தெரியும். செய்வன பாதிப்போ, மாந்திரிகமோ, பில்லி சூனியமோ, பேய் பிசாசோ சிக்கனா தான் தெரியும். சரி, இப்படிலாம் ஒரு விஷயம் போய் நான் கேரளாவில் எதுக்கு சோட்டாங்க பகவதிமன் கோயிலாம் கட்டி வச்சிருக்காங்க, கொடுங்கானால பகவதிமன் கோயிலாம் ஏன் கட்டி வச்சிருக்காங்க? நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாளுங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்கள் சிக்கனா அதாவது வைத்த வலியும் வாந்தியும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும். ஸோ அதனால் எனக்கு ஃபோன் கால் வரதே தெரியல. எனக்கு வியூஸ் கம்மியாக போனாலும் எனக்கு கால்ஸ் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு வீடியோ போட்டால் 2000 3000 கால்ஸ் எனக்கு வரும். அவ்வளோ கால்ஸ் என்னால் எடுத்து பேச முடியாது. மிஞ்சி போனால் 100 கால்ஸ் என்னால் பேச முடியும். ஏன்னா நீங்கள் வரீங்க, உங்களுக்கு நான் செய்வன பாதிப்பு எடுத்து விடணும், வயிற்றுல இருக்க மருந்து எடுத்து விடணும், அதுக்கப்புறம் முன்னோர்களோட உங்களை கனெக்ட் பண்ணி விடணும், குலதெய்வத்தை உள்ளுக்குள்ளே கொண்டாடணும், அதுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே மருந்தெல்லாம் சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதத்தை நல்ல நேரம் தான் கெட்ட நேரம் தான் பார்க்கணும், கெட்ட நேரம் தான் கொஞ்சம் காத்திருக்கணும், நல்ல வந்து சட்டு மேலே போயிருங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நான் எடுத்து நான் பேசணும். இது ஒன்றுக்கு நான் காசெல்லாம் வாங்குறது கிடையாது. ஸோ எல்லாரும் கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் என்ன பேசிட்டே இருப்பேன், நான் பேசிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ கால் அட்டன் பண்ணுறேன். இந்த தடவை வந்துட்டு நானே டேட்டா பேசுகிறது, நான் அப்பாயின்மெண்ட் வச்சு, ஏன்னா எல்லா காலையும் அட்டன் பண்ண போகிறேன் இன்றைக்கி. என்னால் எவ்வளோ முடியுமோ நான் புண்ணியத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வள்ளல் பெருமான் வந்து அவர் இந்த உலகத்தொட்டு போனாலும் அவர் வந்து இந்த அன்னதானம்னு ஆரம்பித்தார் தர்மசாலையில். இன்னமும் ஒரு 100-200 வருஷம் என்ன நடந்துட்டு இருக்கு. ஸோ அவர் போனாலும் அந்த புண்ணியம் அவர் வந்துகிட்டே இருக்குது. இதுதான் புண்ணியம். அது மாதிரி நான் போனாலும் எந்த உலகத்துக்கு போனாலும் எனக்கு அந்த புண்ணியம் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ புண்ணியம்னா சும்மா ஏனாதானு உங்களை வந்து நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன். அதாவது எப்படி சொல்கிறது, பொறுப்பு இல்லாமல் பேசுறது என்கிட்ட இருக்காது. ஒரு பொறுப்பாக உங்களை உணர்ந்து என் குடும்பம், என் புள்ள, என் பொண்டாட்டிக்கு இப்போ எப்படி பண்ணணும் அப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்து அதனால் எல்லா காலம் என்னால் அட்டன் பண்ண முடியல. அதனால் முதல்ல என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த தடவை அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். அவங்க எல்லா காலம் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அப்பாயின்மெண்ட் சொல்லுவாங்க, அதுவும் நீங்கள் காத்து தான் கிடக்கணும்.
என்னால் கொஞ்சம் பேர் தான் பேச முடியும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல வந்து எப்படின்னா இந்த செய்வினை பாதிப்பு இதை ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன். முதல்ல இந்த செய்வினை பாதிப்பு என்னென்னா எப்படி நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அது மாதிரி கெட்ட விஷயங்கள் உண்டு. ஒன்று பார்த்துருக்கீங்களா, ஒரு சில கடையெல்லாம் ஓடவே ஓடாது, ஒரு கடை மட்டும் கூட்டம் அப்படி பிச்சுக்கிட்டு நிற்கும். எப்படிங்க அது ருசியா? அதெல்லாம் கிடையாது. இதான் வசியங்கிறது, மாந்திரிகங்கிறது. இது இன்னமும் சுருக்காக சொல்ல பாருங்க. இந்த மாந்திரிகளை உண்மையாக இன்னொன்று விஷயம் சொல்லலாம். மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா வந்து தேர்லேருந்து அர்ஜுன் இறங்க சொல்லுவார். நான் ஏன் இறங்கணும்னு சொல்லி கேட்பாரு. நீ இறங்கடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இறங்கினா முன்னே கிருஷ்ண பரமாத்மா, அதாவது கிருஷ்ணன் இறங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் இவர் இறங்குவார். இறங்கி முடிச்சதுக்கு அந்த ரதம் பட்டான்னு வெடிச்சிடும். எப்படிங்க, எல்லா துரியோதனன்லேருந்து கர்ணன்லேருந்து எல்லாம் ஏவுன அந்த அஸ்திரங்கள், அதுதான் மாந்திரிகம், அதுதான் சக்தி. பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம் இதெல்லாம் சொல்கிறாங்களா, இதுதான். இது மாந்திரிகம் தொண்டு தொட்ட காலத்துலேருந்தே இருக்குது. அது வந்து பல மெத்தடில் இருக்குது. வசியம், இப்போ நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஷாப்பிங் மாலாம் போவீங்க, நீங்கள் வாங்கப்படுறது ஒன்றா இருக்கும், ஆனால் ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்துட்டு வருவீங்க. இதுதான் வசியம். இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் வசியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது நல்ல விதத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது மட்டும் தான். ஸோ மாந்திரிகத்தை பற்றி செய்கிறது. அப்போ எப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நோய் வந்து குணமாகாமல் இருக்குது, எவ்வளோ முயற்சி பண்ணாமல் குணமாகுதுன்னா அந்த செய்வினை பாதிப்புன்னு ஒன்று இருக்கும். ஏதாவது மந்திரவாதியை வச்சு உங்களுக்கு அந்த பிரயோகம் பண்ணுவாங்க, லைட்டை விட பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் சாதாரண முன்னாடிலாம் வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு நியாயம் தர்மம் அதெல்லாம் இருந்துச்சு. யார் மேலே பழி போட்டாவோ, யார் மேலே கோவம் தான் அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. இப்பெல்லாம் அப்படியே கிடையாது. எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கூடவே வந்து அவங்க கழுத்து எடுத்துட்டு போவாங்க. இதுக்கு தான் செய்வினை பாதிப்பு, மாந்திரிகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ கேரளா வந்து அதை எக்ஸ்பர்ட்டு, கேரளாவோட எக்ஸ்பர்ட்டு கல்கத்தா, அங்கிட்டு அகோரிகள் அதை லெவலாம் போவோம். ஸோ நான் அகோரி இருந்தாலும் இது எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷம் இதிலே நான் உண்டு பண்ணிருக்கேன். அதனால் இது எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு இதில் என்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாமே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி சம்பாதிங்க. இதுவே எப்போதுமே நல்லது. மாந்திரியம் பக்கத்து போகாதீங்க. சரி, ஓகே. அதனால் இந்த செய்வினை பாதிப்பு என்ன பண்ணணும்னா, உங்களோட வளர்ச்சி பிடிக்காமையோ, இல்லை நீங்கள் இந்த இடத்த விட்டு போனால் அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குமோ, இல்லை நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதோ, ஏதோ ஒரு சண்டையில் ஏதாவது பேசிட்டு போய் வச்சிருப்பீங்க, அதுக்கு ஏதாவது மந்திரவாதியை பற்றி பண்ணும்போது அந்த மாந்திரியத்தை ஏவுவாங்க. அப்போ அந்த மாந்திரியத்தை ஏவுனா எல்லாத்தையும் கொண்டு வரலாமா? அங்கே தான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கு அப்போ தான் ஜாதகம் உங்களுக்குள்ள வருது. உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் அந்த மாந்திரியம் பெருசாக வேலை செய்யாது. ஆனால் நின்றுட்டே இருக்கும் அந்த பிரயோகம். நேரம் ஜெயிலில் 7 சனி, அஷ்டம சனி, சனி தசை, ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஆகாத தசைன்னு இருக்குது. இப்போ மேச லக்கணத்துக்கு புதன் தசை ஆகாது, ரிஷப லக்கணத்துக்கு குரு தசை ஆகாது, மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் தசை ஆகாது, கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கு சனி தசை ஆகாது, கன்னி லக்கணத்துக்கு புதன் தசை ஆகாது, இது துலா லக்கணத்துக்கு சுக்கர தசை ஆகாது, விருச்சிக லக்கணத்துக்கு செவ்வாய் தசை இது புதன் தசை ஆகாது, அது தனுசு லக்கணத்துக்கு குரு இது சுக்கர தசை ஆகாது, மகர லக்கணத்துக்கு சூரிய தசை ஆகாது, இது கும்ப லக்கணத்துக்கு சந்திர தசை ஆகாது, மறுபடியும் மீன லக்கணத்துக்கு சுக்கர தசை ஆகாது. இந்த மாதிரி அந்த தசையெல்லாம் கரெக்டாக வந்து வரும்போது டக்குன்னு மாட்டிக்கும். அந்த கெட்ட தசை நடக்கும்போது கோச்சாரத்தை 7 சனி, அஷ்டம சனி இது வரும்போது அப்போ தான் மாற்றுறது. அப்போ தான் ஒருத்தவங்க வந்து யார் பலவீனமாக்காங்களோ அப்போ தான் அந்த மாந்திரிகம் போய் கடுமையாக அவங்களை தாக்கும். அதாவது ஒருத்தவங்க இறக்கணும் இல்லை நோய் வாய்ப்படணும்னு விதி இருக்கும். இந்த மாந்திரிகம் சேரும்போது அப்படியே மாட்டிக்குவாங்க. அதுலேருந்து என்ன வைத்தியம் பண்ணாலும் அவங்க அதுலேருந்து வெளியில் வர மாட்டாங்க. ஸோ இதுதான் மாந்திரிகம் உண்மை. கேரளாவில் இதுக்காக கோயிலில் மக்கள் அந்த இறைவனால் எல்லா கோயிலும் கட்டி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இடுமருந்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. அடுத்த நோய் இவ்வளோ பண்ணி அடுத்த செய்யணும் அப்பயும் எனக்கு நோய் குணமாகலை அப்படின்னா இடுமருந்துன்னு ஒன்று இருக்குது. வசிய மருந்து, இடுமருந்து சொல்லுவாங்க. சின்னதாக ஏற்கனவே என்னோட பல வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்னதாக ஒரு மூலிகமாக இருக்கும், இல்லை ஏதாவது விலங்கு இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அதை அப்படியே பஸ்மமாக்கி அந்த மந்திர பவரை பொறுத்து மந்திரம் சாதனை நினச்சிருக்காங்க. நம்ம ஊர் லோக்கல் மந்திரம் நினைக்காங்க. இதுவே பரம்பரையாக வரவங்கலாம் இருக்கிறானுங்க. சும்மா ஒரு செகண்ட் வச்சு கொடுத்தா கூட அடுத்த செகண்டே நீங்கள் மயங்கி நீங்கள் அவங்க பின்னாடியே போயிடுவீங்க. அதெல்லாம் உண்டு, எல்லாமே உண்மை தான். ஸோ அந்த மாதிரி மருந்து ஏதாவது சாப்பாடு எதாவது கலந்து விட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த வயிற்றுக்குள்ளே போச்சு என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட்டு பசியே இருக்காது, வயிறு உப்பிஸ் ஆகும், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும், மோஷன் ப்ராப்ளம் ஏற்படும், பசிக்காது. ஸோ அப்போ இதுதான் இந்த இடுமருந்து வயிற்றில் இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது ஒன்று. அடுத்து 2வது, இந்த செய்வினை பாதிப்பு நடந்தால் என்ன நடக்கும்னா, வீட்டில் ஒரே நிம்மதிக்கிறது இருக்காது, மன உளைச்சல் கடுமையாக இருக்கும், காசு பணம் வீட்டில் தங்காது, கரெக்டாக சரியான ஆள்கிட்ட போய் ஏமாறுவீங்க, பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க, திரும்பி அந்த பணம் வராது. அப்போ தான் வந்து லாட்டி சீட்டில் பணம் போடுறது, இல்லாட்டி இந்த கேம்பிளிங்கில் பணம் போடுறது, அப்போ தான் வந்து ஏதாவது சிட் ஃபண்ட்ஸில் போய்ட்டு 1 லட்சம் போட 10 லட்சம் போட இதெல்லாம் போய் அப்போ தான் மாட்டுவீங்க. அந்த பணம்லாம் திரும்பி வராது, ஒரே சண்டை சச்சரவு, கடைசி செத்து போயிடலாம், தூக்கில் தூங்கலாம், இது மாதிரிலாம் என்ன வரும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களால் வர முடியாது. இதுதான் அந்த செய்வினை பாதிப்போட இது சில பேருக்கு யார் ஜாதகம் வீட்டில் மோசமாக அவங்கள ரொம்ப பாதிச்சு போயிட்டே இருக்கும். அம்மாவுக்கு மோசமாக, குடும்பத்துக்கே மொத்தமாக தான் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நீங்கள் அதுலேருந்து சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வயிற்றுல இடுமருந்து எடுத்துக்கிட்டு, இதுக்கப்புறம் இப்போ இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா, நம்ம இறந்து போகிறோம்ல ஒரு நாள், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இருக்கிற வாழ்க்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த உலகம் 2 விதமாக இருக்குது. அதாவது அறிவியல் ஒன்று, மெஞ்ஞானம் ஒன்று இருக்குது. அதாவது இறைவன் நோக்கி, அதாவது எல்லா மார்க்கும் என்ன சொல்லுது, இறைவன் அடைகிறது தான் மனித பிறவியோட நோக்கம்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ நான் அந்த பதில் நான் போய்க்கிறேன். நீங்கள் சாதிங்க, நீங்கள் அனில் அம்பாள் மாதிரி வாங்க, இல்லை இவர் எலான் மஸ்க் மாதிரி வாங்க, என்னவோ வாங்க, அது உங்கள் பிரச்சனை. அது ஆனால் ஒரு நாள் நீங்கள் செத்து போயிடுவீங்க. செத்து போனதுக்கப்புறம் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியணும்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. செத்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், அது நல்லா தெரிஞ்சுங்க. இறந்து போனதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு
ஒரு 20 வயசு 30 வயசுல இருக்கும்போது ஒரு துர்மரணம் சொல்லுவாங்களா, ஆக்சிடென்ட் இல்லை சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, இல்லை ஏதாவது மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மா என்ன பண்ணா, அந்த ஆன்மா கெட்டது பண்ணல நல்லது பண்ணலாம் ஆவியாக நிற்கும். அந்த ஆவி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அந்த சொர்க்கலோகத்துக்கு போகும். சொர்க்கலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அவங்களுக்குள்ள தண்டனை முடிச்சுட்டு மீண்டும் பிறவி எடுப்பாங்க. இது ஆவி நிலை. இதே ஒரு ஆன்மா எல்லாத்துக்கும் தொந்தரவு படுத்துறது, சித்திரவதை பண்ணுறது, கொடுஞ்செயல் பண்ணுறது, யாரை பற்றியும் நல்லதே பண்ணல, ஊர் முழுக்க சாராய கடை திறந்து வச்சு எல்லாரும் நாசமாக போங்க, எனக்கு காசு வந்தால் போதும்னு நினைக்கிறது, போதைப் பொருட்களை விற்று பண்ணுறது, சினிமா நடிகளை வச்சு பண்ணுறது, இந்த மக்களை வந்து ஒரு அதாவது irresponsibilities அருமையான வார்த்தை. அதாவது ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு வேலைக்கு வந்திருப்பாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகள் இந்த மக்களையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவேன், அதுக்காக எதுவும் செய்வேன்னு சொல்லிட்டு அதை விட்டுவிட்டு எல்லா வேலையும் செய்கிறது. அரசியல்வாதிகள் இந்த மக்களை காப்பாற்றேன் போன்னு சொல்லி அதை விட்டுவிட்டு தான் புள்ள தான் திரும்பி வரணுங்கிறதுக்காக அதையே செய்யுது. இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து ஆசிரியர் ரொம்ப முக்கியங்க. ஆசிரியர்களை நீங்கள் சாதாரண கவர்மெண்ட் நல்லா கிடைச்சா போதும், நீ படித்தா படிக்காடி போய் எனக்கு கொண்டாந்து சம்பளம் என்னை திருமணம் பேசுகிற ஆசிரியர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள என்ன நடக்கும் இது தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆசிரியர் பண்ணிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 15 20 வருஷம் ஆசிரியர் நம்பி தான் கொடுக்குறாங்க. அந்த ஆசிரியர் தான் எல்லா அறிவும் அந்த குழந்தைய கொடுத்து அவனோட திறமையை அதிகப்படுத்தி அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் ஆசிரியர் கடமை. நீங்கள் உங்கள் பிள்ளைய மட்டும் கொண்டு போயிட்டு மற்ற பிள்ளையெல்லாம் விட்டுட்டீங்கன்னா அந்த பாவம் 7 ஜென்மம் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் முதல்ல இப்போ இந்த நாடுக்குள்ள நாசமாக போகுதுன்னா என்ன, யார் காரணம்? இந்த அறிவு யார் கொடுக்காம முடியாது? ஆசிரியர் தானே காரணம். நீங்கள் மக்கள் வந்து இப்போ ஒழுங்காக நல்ல விதமாக அந்த அறிவு நாலேஜ் இந்த ஆசிரியர்கள் அப்பயே கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ மக்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்து சரியான விதமாக நாடு இன்னும் எப்பயும் நம்ம நாடு வளர்ச்சி சேர்க்கணுமே. நம்ம நாட்டில் என்ன பஞ்சம்? இன்னமும் நம்ம வந்து இன்னமும் ஒரு பற்றாக்குறை நாடாக தானே நம்ம இருக்கிறோம். ஸோ நான் யாரையும் எந்த கவர்மெண்ட் எதுவுமே நான் குறை சொல்லலை. இது வந்து ஒரு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்க நம்ம செயல்படணும். ஏனோ தானே செயல்பட்டீங்கன்னா இது கூட பாவத்தை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இறந்து போனதுக்கப்புறம் ஆவி நிலை, பேய்கள், பிசாசுகள்னு சொல்லி 3 நிலைகள் இப்படி போகும். பேய்கள்ங்கிறது என்னென்னா இதே மாதிரி துர்மரணம் அடைஞ்சு இறைவன் உலகத்தை அடையாமல் கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் மட்டும் அப்படியே திரிவாங்க. அவங்க மட்டும் ஏதாவது உடம்புல பூந்துட்டு அதுதான் எனக்கு கத்துறது ஊன்னு கத்துவாங்கல்ல. ஸோ இதுதான் அந்த பேய். அதுக்கு தான் வந்து ஒரு கோயில் இருக்குது கேரளாவில், சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இந்த யாராவது பேய் பிடிச்சவங்க இங்கே லோக்கலில் தான் பண்ண முடியல, காசுலாம் செலவு பண்ண இல்லைங்க, லட்ச ரூபாய் செலவு பண்ண வாய்ப்பு இல்லைன்னா நேராக சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலில் போய்ட்டு ஒரு வாரம் தங்குங்க. அங்கே கோயிலில் ரூம்லாம் இருக்கும், ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. கோயிலில் போய் சும்மா உட்காந்து எந்திரிச்சு வந்தால் அந்த கோயிலே ஒரு பேய் ஓட்டுறதுக்கு 30,000 ரூபா. கோயில் கட்டணமே 30,000 அதுக்கு மட்டும் வாங்கினா அப்போ தெரிஞ்சுங்க அந்த பேய் ஓட்டுறதுங்கிற எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுங்க. இன்னொரு ஆன்மா தான் இறந்து போன ஆன்மா நம்ம உடம்புக்குள்ளே பூரும். அதாவது இந்த பூமியில் வாழ்ந்தவங்களோட இறந்தவங்க ரொம்ப அதிகம். அவங்க எங்கே போனால் எங்கே ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அன்றைக்காவது அறிவியலால் வந்து இறந்து போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்ல தெரியாது. ஸோ நம்ம திரைப்படம்லாம் பார்த்து அந்த மோகினி படத்துலலாம் சொல்லுவாங்க, நம்ம வந்து தப்பு பண்ணோம்னா அதுக்கு எண்ணெயில் போட்டு பொடிச்சு எடுப்பாங்க. அது எல்லாமே உண்மைங்க, எல்லாமே சத்தியம். கர்ண புராணம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருட புராணம் சொல்லுவாங்க, எல்லாமே உண்மை. இது சத்தியம். இது இவ்வளோ நாள் எனக்கு தெரியவே தெரியாது. ரிஷிகேஷில் குருநாதரோட அருளால் என்னை அப்படியே டெலிபோர்ட்டிங் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. என்ன நடக்குதுன்னு பாரு, இதை சொல்லுன்னு நம்ம சொன்னாங்க. அப்போயாவது சில பேர் கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் திருந்தோட தப்பு பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் மாறணும்னு சொன்னதுனால தான் அவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் செத்ததுக்கப்புறம் தான் தெரியும். நான் அதில் இது ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதில் பார்த்துக்குங்க. ஸோ அதுதான் அந்த பேய்ங்கிறது. பிசாசுங்கிறது என்னென்னா, நீங்கள் இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ண மேல் உலகத்தில் வந்துட்டு அங்கே ஒரு இந்த யமதர்மலாம் பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மை தான், எல்லாம் உண்மை, எல்லாம் சத்தியம், எல்லாம் உண்மை. அதுக்கப்புறம் அம்மாசைக்கு கீழே விடுவாங்க. கீழே விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மந்திரவாதிங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறந்து போன ஆன்மாக்களை இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் உன் ஆசை, சில பேர் நிறைய பேர் இறந்த அதாவது தீராத ஆசையோடலாம் இறந்து போயிருப்பாங்களா, அவங்கள பிடிச்சி நான் உன் ஆசையை நினைவுத்திக்கிறேன், நீ ஏன் ஆசையை நினைவுத்தின்னு சொல்லி இதுதான் ஏவல். இது ஏவல் பண்ணும்போது தான் போய் மாட்டிக்கிறது. அதெல்லாம் சும்மா ஒரு செகண்டில் அப்படி டெலிபோர்ட்டிங் ஆகி உங்கள் உடம்புல போய் சிக்கிக்கும். அப்படி சிக்கிக்கும் போது என்ன நடக்கும்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை தின்னு அப்படியே அதுக்கேற்றாப்புல அப்படியே நடக்க ஆரம்பிச்சு. இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சாவறேன் சாவணும் போலக்கு திடீர்னு சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்களே, எல்லாமே இதுதான். ஸோ பேய், பிசாசு, ஆவி எல்லாமே உண்மை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க நேராக சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் போயிருங்க. இல்லாட்டி நல்ல விதமாக மாந்திரிகம் தெரிஞ்சவங்க போயிட்டு அதுலேருந்து அந்த பிரச்சனை வெளியே வந்துங்க. நிறைய கோயிலெலாம் இருக்குது, அதுக்கு தான் கோயிலாம் சொன்னாங்க. அதனால் அந்த காலத்தில் பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது அதான் வந்து விளக்க மாதிரிலாம் போட்டு வைப்பாங்களா, உண்மை. இப்போ வந்து மாடர்ன் சயின்ஸ்லாம் எல்லாம் மாறி போச்சு. இந்த மென்சஸ் டயத்தில் வந்து 3 நாள் வீட்டிலலாம் இருக்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் தான் வெளியே போகும்போது அந்த பலவீன மக்கள் தான் அந்த இன்னொரு ஆன்மா உடம்புல போய் பூந்துக்கிறது. இது எல்லாமே உண்மை. ஸோ அதனால தான் கொஞ்சம் பழங்காலத்தை சொல்ல முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அதனால் அப்படி முடியாது, இனிமேல் இந்த காலத்தில் முடியாது. அதனால் நல்லா படிங்க, கோயிலுக்கு போங்க, அந்த திருவுருப்பா, பைபிள், குரான் இதெல்லாம் உண்மையாக படிங்க, சின்சியராக படிங்க. தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து போய் மூட நம்பிக்கை நினச்சிட்டு அவசப்படாதீங்க. ஸோ இது ஓகே, இதோட இது முடியுது. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணீங்க, நல்லா ஒரு மானியம் தெரிஞ்சு பண்ணிக்க. அப்படி நேராக வந்து இது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் போய்க்க, இல்லாட்டி கொடுங்கநல்லூர் பகவதி அம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயில் போய் உட்காந்து நினச்சி வந்தாவே அது போய்க்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு வயிற்றில் அந்த இடுமருந்து எடுக்கிறதுங்கிறது வந்து சொல்லுவாங்க, அந்த ஊதி எடுக்கிறதுலாம் கிடையாது, அது போய் நீங்கள் எது சாப்பிட்டா அது ரத்தத்தை போய் கலந்துடும். ரத்தத்தை கலந்து தான் ஊதி எடுக்க முடியாது, அது முழுக்க போய். இதெல்லாம் சில ஃப்ராடுங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். நான் நேராக ஓப்பன் சேலஞ்சாக நான் சொல்கிறேன், நீ ஊதி எடுக்க போயின்னு சொல்லி அடுத்த செகண்ட் நான் வந்து சேலஞ்ச் பண்ணி காட்டுறேன். வர சொல்லுங்கள் பாப்பா, யாரும் வரமாட்டாங்க.
ஊதியலுக்கு பொய். அது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக சொருகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மெத்தட் தான் அது. மற்றபடி இது இவ்வளோ உருண்டை எடுக்கிறது அதெல்லாம் எல்லாமே பொய் தான் அதெல்லாம். ஸோ இது ஒன்று. எப்போதுமே இந்த வயிற்றில் வசியம் வந்துருக்குள்ள கண்டிப்பாக செய்வன பாதிப்பு இருக்கும். இந்த செய்வன பாதிப்பு சரி பண்ணிக்கிட்டு வயிற்றுக்கு இடுமருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் மறக்காமல் உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறத பழக்கமாக வைக்காடி அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வீணாக போயிடும். ரொம்ப லோக்கலாக சோத்துக்கே வழி இல்லாமல் அதுதான் இந்த கிரிமினல் குடும்பமாக மாறுதல். அதெல்லாம் அது அப்படி தான். ஒரு பாட்டு சாராயத்துக்கு போய் கொலை பண்ணுறான் போகிறாங்க. இது இப்படி தான் அந்த குடும்பம் அப்படியே போகும். அதனால் இறந்து போன எல்லா ஆன்மாக்களுக்கும் போய் மறக்காமல் திதி கொடுங்க. அப்பா இருக்கிறாரு நான் கொடுக்கலாமா, அண்ணன் இருக்கிறா கொடுக்கலாமா, மாமா இருக்கிறா கொடுக்கலாமா, பங்காளி இப்போ தான் செத்தாரு, அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திதிங்கிறது உணவு கொடுக்குறது. இப்போ நம்ம உயிரிழக்கமா பசிக்கும். வீட்டில் சோறு போடாட்டி பரவாயில்ல, பிச்சை தான் நம்ம திண்டுக்கலாம். செத்து போனதுக்கப்புறம் பசிக்கும் கண்டிப்பாக. எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க? அதுதான் திதி. திதி கொடுக்காட்டி அந்த ஆன்மா உங்களுக்கு சாபம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அப்படியே வம்சமாக நாசமாக போகிறது, வீணாக போகிறது. ஸோ அதனால் உங்கள் முன்னோர்களுக்கு போயிட்டு திதி கொடுங்க. அம்மா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, இல்லை கிடையாது. உணவு கொடுக்குறது யார் போய் கொடுத்தாங்கண்ணா? பேரப்பிள்ளை கொடுத்தா போய் வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம தாத்தா போய் வாங்கிக்க மாட்டாங்களா? குடும்பத்தோடு வந்தாங்கன்னா சரி, இல்லாட்டி நீங்கள் போய் கொடுத்துருங்க. இது எங்கே போய் கரெக்டாக கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ இடம் இருக்குது. எனக்கு சித்தர்கள் ஃபஸ்ட்டு சொன்ன இடம் என் குரு மூலம் தான் சொன்னாங்க. நான் அவரை குருவாக தான் நினைக்கிறேன். அவர் என்னை எப்படி நினைக்கிறேன் தெரியல, என்னை எதிரியாக தான் நினைக்கிறாரு. அது அவர் பிரச்சனை, அது எனக்கு தேவையில்லை. அது ஸோ நான் நல்லது நினைக்கிறேன். அதனால் நான் அடுத்தது நான் அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கிறேன். அதனால் வந்து என்ன பண்ணிங்கன்னா, அந்த கேரளா பக்கத்தில் பாலக்காட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் லக்கடி போகிற பாதையில், அதாவது காரில் போனேன் லக்கடி போகிறதுல ஐவர் மடம் 2 ஐவர் மடம் இருக்குது. இதில் ஐவர் மடம் கிருஷ்ணன் கோயில் மட்டும் மறக்காமல் போயிருங்க. ஒருவேளை ட்ரெயினில் போனீங்கன்னா பாலக்காட்டில் இறங்கிங்க. இப்போ நாளைக்கு காலை அமாவாசை வச்சுங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு அங்கே போயிட்டீங்க. பாலக்காடு போய்ட்டு 5 மணிக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது. ஒத்தப்பாலத்தில் இறங்கி ஒத்தப்பாலத்தில் பஸ் ஒன்று இருக்கும். 6 மணிக்கு பஸ் வரும். ஒரு 15 ரூபா தான் டிக்கெட். ஆட்டோலாம் 300 கேட்பாங்க. 15 ரூபா டிக்கெட். நேராக கோயில் வாசலில் போய் இறக்கிடுவாங்க. ஐவர் மடம் கிருஷ்ணன் கோயில்னு சொல்லி கேட்கணும். 2 ஐவர் மடம் இருக்குது. மாற்றி போயிடக்கூடாது. அந்த கோயிலில் போயிட்டு நேராக கோயிலுக்கு போகிறீங்க. கவுண்டர் இருக்கும். எந்த புரோக்கரு இதெல்லாம் விஐபி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே அது இதுதான். தமிழ்நாட்டை தான் அப்படி வீணாக போனாங்க இந்த விஐபி கலாச்சாரம். அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நேராக கோயிலுக்குள்ள போகிறீங்க. அங்கே போயிட்டு பிண்டபலின்னு சொல்லிட்டு மொத்தமாக முன்னோர்கள்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துருங்க. முன்னோர்கள்னா உங்கள் அம்மாலையும் வந்துருவாங்க, அப்பாலையும் வந்தாங்க, கல்யாணம் அவங்க பொண்டாட்டி எல்லாமே அதில் வந்துருவாங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக அப்பாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா அப்பாவுக்கு பேரை சொல்லி தனியாக கொடுத்துருங்க. இல்லை மொத்தமாக முன்னோர்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. 600 வாங்குவாங்க. ஒரு ஆள் மட்டும் சேர்த்து 600 கூட அவங்க அந்த சோத்து உண்ணமானு வச்சு அதை தனியாக இருப்பாங்க. அது அவங்களும் உங்கள் மனைவி பிள்ளைங்களும் செஞ்சால் ரொம்ப நல்லது. அப்போ கூட ஒரு 150 அவங்க அதை காசு பார்க்காது. எவ்வளோ காசு போகுது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு முதலீடு. உங்கள் வாழ்க்கையே தலையில மாறி போயிடும். ஸோ அதை பண்ணிக்கிட்டு பிண்டபலின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறீங்க. கூட எத்தனை பேர் அத்தனை பேர் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 150 எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்பெஷல் திலகோமம் 400 வாங்குவாங்க. அதுக்கு ஒரு டோக்கன் போதும். ஃபேமிலியோட உட்காந்துக்கலாம். நேராக டோக்கன் வாங்குறீங்க. நேராக உள்ளுக்குள்ள போகிறீங்க. அங்கே ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒருத்தர் வழக்கத்தில் இருப்பார். அவர் உங்களுக்குள்ள ஐயர் யாருன்னு சொல்லுவார். அந்த ஐயர் உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. அந்த ஐயர் வந்து போயிட்டு குளிச்சுட்டு சொல்லுவார். போயிட்டு குளிச்சுட்டு ஈர துணியோடு வரணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சாலும் சரி குளிக்கலாம் சரி அங்கே போய் குளிச்சுட்டு தான் வரணும். குளிச்சுட்டு ஈர துணியோட உட்காரணும். அவர் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவார். ஒரு 3/4 மணி நேரம் பண்ணுவார். உங்களை அழுக வச்சுருவார். உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். மற்ற எந்த கோயிலும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஐவர் மடம் டாப் லெவல் கோயில் அது. போங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்ணுவார். முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் குளிச்சுட்டு சொல்லுவார். குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸில் லேடிஸ்லாம் அங்கே மாற்றி இடம் இருக்குது. அங்கே போய் இடத்த ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிங்க. மாற்றி முடிச்சுட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கி சொல்லுவார். ஒரு 500 ரூபா உங்களால் எவ்வளோ முடியும் கொடுக்க. அதாவது கொடுக்குற அவசியம் கிடையாது. அவங்க கேட்பாங்க. நமக்காக செய்கிறாங்க. ஸோ அவருக்கு அந்த சக்தி உண்டு. ஸோ நம்ம முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்து உங்கள் புண்ணியத்தை ஏற்றிக்கிங்க. கொடுத்துட்டு சின்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. அவனுக்கு அந்த தகுதி உண்டு. கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காத மாதிரி அவருக்கு அந்த வயசு உண்டு. காலை விழுந்து மொத்தமாக கும்பிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் நேராக அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ள போகிறீங்க. ஜென்ஸ் வந்து சட்டை போட்டு போகக்கூடாது. பக்கத்தில் மேடை மாதிரி இருக்கும். அதில் வச்சுட்டு உங்களுக்கு செல்ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் சைலண்டில் போட்டுக்கோங்க. பர்ஸ் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போங்க. கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணர் தான் உள்ளுக்குள்ள. கிருஷ்ணர் பக்கத்துலேயே ஒரு கவுண்டர் இருக்கும். அது பக்கத்தில் வந்துட்டு அங்கே ஒரு கவுண்டரில் போயிட்டு அடிச்சிடறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அத்தனை பேர் பேரை சொல்லிட்டு நட்சத்திரத்தை சொல்லிக்கிங்க. ஒரு கிறிஸ்டின் முஸ்லீமாக இருந்தால் பேரை மட்டும் சொல்லிங்க போதும். ஒரு அர்ச்சனைக்கு 5 ரூபா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாலை 20 ரூபா. விளக்கு 10 ரூபா. எத்தனை பேருமே அத்தனை விளக்கு கொடுப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி தேங்காய் பழம் பூவில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் காசு மட்டும் எடுத்து போனால் போதும். மொத்தத்தில் அவங்களே பண்ணிக்குவாங்க. அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனில் 100 ரூபாய் 200 ரூபாய் அவங்களுக்கு எவ்வளோ முடியும் ஆச்சு சாமி படியில் வச்சு நல்ல விதமாக கும்பிட்டுக்கோங்க. எங்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையும். நான் அவ்வளோ கொடுத்தது சரியாக தப்பான்னு தெரியல. இதைவா மன்னிச்சுட்டு எங்கள் முன்னோர்கள்லாம் நல்ல விதமாக தெய்வ நிலை அடைஞ்சு அடுத்தடுத்த லோகத்துக்கு அவங்க போகணும். அவங்களுக்கு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்காம மன்னிச்சு ஒரு தெரிஞ்சுங்க. ஊருக்கே சாப்பாடு போட்டு உங்கள் முன்னோர்களுக்கு சாப்பாடு கொடுக்க அது பெருங்கொண்ட பாவம். அது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ அதனால் அதை பண்ணிவிட்டு மனசாக வேண்டிட்டு உங்கள் முன்னோர்கள்ட்டையும் உங்களோட என்னென்ன பிரார்த்தனைக்கோ அதெல்லாம் வேண்டிங்க. நடக்கிறது சாத்தியம் உள்ளதாக வேண்டுங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போக வேண்டியிருக்காங்க. ஏன்னா 6 மாதத்துக்கு கூட மறக்காமல் கொடுக்க போகணும். 6 மாதத்துக்கு கூட மறக்காமல் கொடுங்க. எங்களுக்கு இறந்தவோட திதி நேரம் எதுவுமே தெரியலன்னா மகாலி அமாவாசை சூப்பராக இருக்கும். இல்லாட்டி ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை ஐயர் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். எப்படியாவது போயிட்டு அதை பண்ணிடுங்க. நம்ம ஒரு மாதிரி விடியெல்லாம் பண்ண மாட்டாங்க. காலைல 4 மணிக்கு 3 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு 12 1 மணி 2 மணி 3 மணிக்கு தான் முடிச்சுருவாங்க. எவ்வளோ பேர் கூட அதுக்கு முடிச்சு தான் அனுப்புவாங்க. அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க. அங்கேயே ரூம் இருக்குது. நீங்கள் ஐவர் மடம்னு சொல்லி அடிச்சிங்கனாவே கூகுளில் ஃபோன் நம்பர் வரும். ரூம் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பக்கத்தில் லக்கடி 4 கிலோமீட்டர் ரூம் இருக்குது. 400 ரூபா தான் வாடகை. தங்கிட்டு தயவுசெய்து பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களை சொத்து சேர்க்குறீங்களோ இல்லையோ இந்த முன்னோர்கள் திதி கொடுக்குற ஒரு பழக்கத்தை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் சாக போகிறீங்க. சேர்த்ததுக்கப்புறம் பேயாக தான் திரிவீங்க. பேயாக தெரிஞ்சால் உங்களுக்கு பசிக்கும். யார் சோறு போடுவா?
அப்போ பிள்ளைகளை பழக்கி கொடுத்தா தான் அந்த திதி கொடுத்தா நீங்கள் பசி அடங்கி நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியும். இல்லாட்டி பேயா தெரிய வேண்டியதான். மறுபடியும் இன்னும் தெரிஞ்சுங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பெற்றவங்களை பிள்ளைங்க வந்து பிள்ளைகள் வந்து பெற்றவங்க அம்மா அப்பாலாம் வந்து சாபம் கொடுப்பாங்க. நீ நாசமாக போவேன், நீ நல்லா இருக்க மாட்டே அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அசிங்கம், கேவலம். அது பிறக்கிற எந்த குழந்தையும் கெட்ட பிள்ளை பிறக்கிறதில்ல. உங்கள் வளர்ப்பு சரியில்லை, நீங்கள் நல்லது சொல்லிக் கொடுக்கல, சரியான விதியை தத்துவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல. அதனால அவன் வீண் பண்ண, அது நீங்கள் தான் காரணம். ஒருவேளை நீங்கள் திட்டுனீங்க, உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்களேன், இப்போ எங்கள் அம்மா அப்பெல்லாம் என்ன திட்டினாங்க, என்ன நாசமாக போவேன், உருப்பட மாட்டேன் எல்லாமே சொன்னாங்க. ஆனால் நான் உண்மையில நாசமாக போய் நான் எந்திரிக்க தலையெடுக்கவே இல்லை. இப்போ நான் நாசமாக போனதுனால என்ன உங்களுக்கு பலன் கிடைச்சிச்சு? அவங்களுக்கு எங்கள் அப்பா ஐயோ செத்து போயிட்டான், மோட்டர் இதான் செத்தான், அவனுக்கு 2 கல்யாணம், அவன் ஒன்றா நம்ம பொம்பளை பிடிக்க அவனை விட்டுருங்க. எங்கள் அம்மா அது ஒரு தடுதல். அது ஊரில் என் பிள்ளைய பார்க்கணும், குடும்பத்தை பார்க்க ஊருக்குலாம் செஞ்சுட்டு பண்ணுறோம். என்ன ஒரு இது கூட பார்க்கவே இல்லை. நாசமாக போன கோயில் முடிஞ்சு வந்துச்சு, நானும் உருப்படாமல் போயிட்டேன். இப்போ நான் எப்படி அவங்கள எப்படி பார்க்க முடியும்? எனக்கு என்ன வீடு வாசலே இல்லையே. உங்கள் சாபம் பழிச்சிருச்சு, சந்தோஷம், உங்கள் சாபம் பழிச்சிருச்சு, நான் நாசமாக போயிட்டேன். இப்போ நான் நல்லா இருந்தால் நீங்கள் உங்களை பார்க்க முடியும். இப்போ கடைசி காலத்தில் நான் எப்படி நான் பார்க்க முடியும்? நான் உயிர் நான் நல்லா இருந்தேன்னா எங்கள் அப்பா நான் சாப்பிட்டு இருப்பேனா? ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு சாபம் கொடுக்காதீங்க. இது இன்னொரு விஷயம் இருக்குது. சாபம் கொடுத்துட்டு போயிடுவீங்க, நீங்கள் செத்து பேயா போவீங்க. பேய் யார்கிட்ட போய் பிறப்பீங்க? மறுபடியும் இன்னொரு வீட்டை போய் பக்கத்து வீட்டில் போய் பிறப்பீங்களா? அங்கேயும் விட மாட்டாங்க, அவங்க முன்னாடி விட மாட்டாங்க. மறுபடியும் எனக்கோ என் பிள்ளைக்கோ என் பேர பிள்ளைக்கோ நீங்கள் பிறந்தாகணும். அப்போ நான் நல்லா இருந்தால் தான் உங்களை நான் பார்த்துக்க முடியும். நான் நாசமாக போய் பிச்சை எடுத்துருந்தீங்கன்னா அப்போ நீங்களும் பிச்சை தான் எடுக்கணும். இதுதான். அதனால் எக்காத கொண்டு யாருக்கும் சாபம் கொடுக்காது போதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு புண்ணியங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சாபம் நம்ம சொல்லி பழிச்சுதான் நம்மளோட பல ஜென்ம புண்ணியம் காணாம போகும். அதனால் யாருக்கும் சாபம் கொடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்துலாம் எதுக்கு, இயேசு கிறிஸ்து வள்ளல் பெருமாள் எதுக்கு வந்து அன்பு கருணையை போச்சாங்க? ஏன் ஒரு கணத்தை அடிச்சா திருப்பி அடிக்காத, வாங்கிட்டு பேசாமல் போனால் ஏன் சொன்னாங்க? அவங்க லூஸ் ஆகுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. தேவையில்லாமல் அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு அடுத்த பிறகு வீணாக போகாத, முடிச்சு பிரச்சனை முடிச்சு சீக்கிரம் போகிற வழியை படுறா, இறைவன் அடியே படுறா அவன் சொல்ல. அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கிட்டே நம்ம இவ்வளோ லோல் போடுறோம் அந்த ஒரு இன்பத்தை அடையிறதுக்கு. அப்போ ஒரு பெண்ணுக்கிட்டே இவ்வளோ இன்பம்னா இவ்வளோ இந்த உலகத்தையே படைச்ச அந்த ஆண்டவனை அடைஞ்சா எவ்வளோ இன்பமாக இருக்கும். அப்போ நம்ம புத்தியை போய் கேவலமாக போய் ஒரு பொண்ணுக்காவோ ஒரு ஆணுக்காவோ நம்ம விடலாமா? நம்ம இதுதாங்க ஆன்மீகம். எப்போதுமே இன்பத்துலேயே வேறு லெவலில் போகிறது. ஸோ அதனால் தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை வீணத்தை உங்கள் சக்தியெல்லாம் விரயம் பண்ணாதீங்க. ஒரு இன்பத்தை அனுபவிக்கலாம் நீங்கள் நிறைய சக்தியை இழந்து சாபத்தை வாங்கி எல்லாமே பண்ணணும். ரெண்டாவது இன்னொன்று இருக்குது, நம்ம காசுக்கு நிறைய பெண்கள்கிட்ட போவாங்க, நிறைய ஆண்கள்கிட்ட போவாங்க. என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? ஏன் அந்த காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஆணோ பெண்ணோ பல ஜென்ரேஷனாக வீடியோ வடிவெடுத்து வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிறவிலாம் கிடையாது, 1000 பிறவி மனுஷனுக்கு 7 பிறவிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நாங்கள் இதிலே புலங்கதான் எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ அதனால் 1000 பிறவி. அப்போ அந்த 1000 பிறவி அந்த அம்மா செஞ்ச பாவம் பண்ணி எல்லாம் கணக்கெடுத்து வரும். நீங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது அந்த அம்மாவோட பாவம் பண்ணி உங்களுக்கு கிராஸ் ஆகும், இவரோட பாவம் பண்ணி அவங்களுக்கு கிராஸ் ஆகும். அப்போ என்ன நடக்கும்? அப்போ ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் அழகாக போயிட்டே இருப்பாங்க. இதே பல பேர்ட்ட போகும்போது உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் நிறைய புண்ணியம் செஞ்சு அழகு அவங்க புண்ணியம் எல்லாம் அந்த அம்மாவுக்கு போயிட்டே இருக்கும். அந்த அம்மாவோட பாவம்லாம் உங்களுக்கு சேராங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடுத்தருக்கு வருவாங்க. அதனால தான் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழுங்க. இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன் ஒருவனுக்கு ஒருத்தியானா காமத்தை கடந்தால் தான் நீங்கள் கடவுள் அடைய முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃபன் பிடிக்குன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு பூரி பிடிக்குது. இந்த பூரியை 3 வேளையும் வருஷம் ஃபுல்லாக கொடுத்துருந்தா எப்படி எனக்கு சலிச்சு போகும், வெறுத்து போகும். அது மாதிரி ஒரே கடனை வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காமத்தை கடந்து போவீங்க. இதே ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு வடை, ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு பீஸா போனால் டேஸ்ட்டு மாட்டிகிட்டே போகும். நீ அதை விட்டு போக மாட்டீங்க. அது மாதிரி ஒரு பொம்பளை ஒரு ஆணாக மாட்டிருந்தால் நீ அதை கடந்து போக மாட்டீங்க. ஸோ அடித்து மனித மானிட பிறத்துறது அவையார் கேள்வி சொல்லி போயிருக்காங்க. ஸோ மனித பிரிவு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது நல்லதாக பயன்படுத்திக்கங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம அந்த 37 பற்றி சொல்லிட்டேன். 37 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அடுத்த நிலைக்கு கொண்டு போவோம். அந்த 37 வேணுனாலும் அவ்வளோ சொல்ல உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நான் செக் பண்ணி பார்ப்பேன். இந்த கம்பியை வச்சு உங்களுக்கு செய்வன பாதிப்பு இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நீங்கள் ஹலோன்னு சொன்ன ஒரு செகண்டில் 30 செகண்டுக்குள்ள நான் முடிச்சுடுவேன். உங்களுக்கு ஹலோன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன கேட்பேன், பேர் தான் கேட்பேன். மற்றபடி எனக்கு தேவையில்லை, தேவைப்பட வயசு கேட்பேன். கேட்கும்போது உங்கள் பேர் சொல்லும்போது இந்த கம்பி ஒரு விஷயம் ஆமானா இப்படி சுத்தம் மேலே தூக்கிக்கணுமா, இது இப்படி சரி ஒரு விஷயம் ஆமானா இந்த கம்பி இப்படி சுத்தம், இல்லாட்டி இப்படி நிற்கும். இதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த கம்பி எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாமே நீ கடைசி வீடியோவில் அதெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு 2 செகண்டில் டக்குன்னு உங்களுக்கு செய்வன பதிப்புக்கு இத்தனை வருஷத்துல நான் சொல்லுவேன். அப்படியே வாய மூடிடுவாங்க. ஆனால் அமுக்குடி மேலே உட்காந்துருப்பாங்க. எனக்கு யார் வச்சாங்க போவாங்கன்னு தெரியாது. அப்புறமா 2-3 பேர் சொல்லிட்டு வரும்போது டக்குன்னு மாட்டிங்க ஆமாங்க அப்படிம்பாங்க. அவன் பழக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லி விட்டுற வேண்டியதான். ஸோ கரெக்டாக சொன்னதுக்கப்புறம் அது எதுக்கு ஆளை கண்டுபிடிச்சி சொல்கிறதுனா, மறுபடியும் அவங்கள்ட்ட போய் மாட்டிக்காதீங்க, மறுபடியும் போய் பிரச்சனை பண்ணிக்காதீங்க. ஏற்கனவே 10 வருஷம் 20 வருஷம் காலி பண்ணி விட்டுருப்பேன். மறுபடியும் அவனை போய் பிரச்சனை பண்ணி மறுபடியும் போய் பண்ணுவான், மறுபடியும் போய் மாட்டிக்கும். உங்கள் வாழ்க்கையே போயிடும். போராடி இருக்கக்கூடாது. இருக்குது 60-70 வருஷம் முன்னாடி 120 வருஷம் 130 வருஷம் ஆனாங்க. இப்போலாம் 60 வருஷம் ஆனதே பெரிய விஷயம். ஸோ அதனால் பிரச்சனைலாம் பண்ணிக்காதீங்க. இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சி 30 செகண்டில் சொல்லி முடிச்சு உங்கள் வாயை அப்படியே அடைச்சிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்போவுமே ஃபோன் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஜாதி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. நான் ஜாதத்தில் பார்த்ததுக்கப்புறம் இதை வந்து கிராஸ் செக் பண்ணுவேன். கம்பி சுற்றி வச்சுக்கிறதுக்காக நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் ஜாதத்தில் தெரியும் நீங்கள் சிக்கிறீங்களா, எப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறுவீங்க, எப்போ அந்த நோயிலேருந்து வெளியில் வருவீங்க, எப்போ உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும் சொல்லி என் ஜாதத்தை தெரியும். அது எல்லாமே சொல்லிடுவேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஐவர் மரத்தை பற்றி சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த செய்வன பாதிப்பு வைத்த மருந்து அது உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இல்லை வெளியே போய் எங்கன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சில மருந்துகள்லாம் சொல்லுவேன். அந்த மருந்துகளை நீங்கள் எழுதிக்கணும். அது எப்படி ஆன்லைனில் ஆர்டர் போடணும், எப்படி வாங்கணும். ஏன்னா கடையில் வாங்கினா ஒரு மருந்து வந்து 7 ரூபா சொல்கிறாங்க 100 ml. இதே ஆன்லைனில் வாங்கினா 200 தான். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன்,
முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீப்பஸ்ட்டாக உங்களை கசக்காமல், அலைய விடாமல், திரிய விடாமல், கதற விடாமல், ரொம்ப முடிஞ்ச இலவசமாக முடிஞ்சால் நான் பண்ணிட்டு போயிடுவேன். நான் காசு எனக்கு மேட்டரே கிடையாது. எனக்கு காசு சம்பாதிக்கணும் இன்றைக்கி என்ன மாதிரி இந்த ஃபீல்டில் தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் நான் ஓப்பன் சார்ஜ் கொடுங்க. இந்த ஃபீல்டில் என்ன தவிர எவனுமே பெரிய டானே கிடையாது. அடுத்த குடியை கெடுக்கிறதுக்குன்னா பெரிய மந்திரவாதிலாம் இருக்கிறாங்க. ஒருத்தன் வாழ வைக்கிறதுக்கு எந்த மந்திரவாதியும் கிடையாது உலகத்தில். இது தெரிஞ்சுக்க முதல்ல. ஸோ அதனால் எனக்கு மருத்துவம் தெரிஞ்சு, மாந்திரிகம் தெரிஞ்சு, ஜோதிடமும் தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக ஒருத்தவங்க லைஃப்பை அடுத்தது என்ன லிவ் பண்ண முடியும். சில பேரை வந்து பயங்கரமாக மாட்டி கிடப்பான். திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, யாராவது ஒரு ஆளை மட்டும் காப்பாற்றுவேன். சரி வந்துட்டீங்க, அவங்களை விட்டுறக்கூடாதுக்காக வாழ்கிற வயசு உள்ளவங்க, வயசானவங்க விட்டுட்டு வாழ்கிற வயசு சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க மட்டும் காப்பாற்றி வெளியே கொண்டு வரேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், ஒன்று உங்களுக்கு ஆசை தாங்காது, மாட்டி போட்டு தேப்பீங்க, மாட்டி போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், பண்ணிக்கோங்க. நூல் பிடிச்சாப்புல போங்க, அழகாக போவோம். நான் ஏற்கனவே ஒரு ராயன் சொல்லியிருக்கேன், பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பேன். நீங்கள் அழகாக போயிடலாம். உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு போயிடும். நீங்கள் மறுபடியும் செய்யணும், நான் எடுத்தாலும் நீங்கள் மாட்டிங்க, அதையும் நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு. இதை தாண்டிலாம் நடக்காது. ஜாதகங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டான ஒரு நிகழ்வு. ஜோதிடங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் படிகாரெலாம் கிடையாது. படிகாரம்னா அப்படி பண்ணினா ஜெயலலிதா அம்மாவும் சசிகலாமையும் அம்மா ஏன் ஜெயிலுக்கு போது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை சொல்ல வேணாம். ஸோ அதெல்லாம் உண்மை. கணிக்கிற ஜோதிடர் பொய். ஸோ இது நிகழ்வு சொல்கிறது தான். நிகழ்வு எப்படி நீங்கள் மாற்ற முடியும்? ஒருத்தர் சாக போகிறா நீங்கள் பரியாமனா மாறிடுவாரா? ஸோ அதெல்லாம் கிடையாது. அவரோட அனுபவ குறைவு, அவ்வளோதான். கணிக்க தெரியல. சில பேர் சொல்லுவாங்க 30 வயசு வரையும் அவர் 60 வயசு வாழ்றவர் 30 வயசு செத்து போயிடும் சொல்லலாம். அவனுக்கு அவ்வளோதான். அவன் 30 வயசு சாவன் சொல்லி அமைப்பு இருக்கும். அதை வந்து இதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு அவங்க குடும்ப ஜாதத்தில் தெரியும். அம்மா அப்பா அதுக்கு தான் நான் குடும்ப ஜாதமாக பார்க்குறது. சில விஷயங்கள் தனி ஜாதம் தெரியும், சில விஷயம் குடும்ப ஜாதம் தெரியும். சில சமயம் நான் வந்து சில கன்ஃபியூஸ் ஆகும்போது நான் ரேகை கேட்பேன். அப்போதைக்கு நான் வீடியோ கால் சொல்லுவேன். உங்கள் கை ரேகை காட்டும்போது நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். ஸோ என்கிட்ட பேசும்போது எப்போதுமே ஜாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் குடும்ப அம்மா அப்பா தாத்தா அப்பா அம்மா அப்பா குழந்தைங்க ஜாதகம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் பேன் எடுத்து வச்சுங்க. அந்த மெடிசன் எப்படி ஆர்டர் பண்ணணும் ஆன்லைனில் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். எல்லாமே நீ கடையெல்லாம் வாங்கிக்கோனா நேராக ஆன்லைனில் போனால் நேராக வீட்டுக்கு வந்துடும். காசுலாம் கம்மி தான். ஸோ இதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ 30 பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பிரண்டை. இப்போ வந்து பிரண்டைங்கிறது ஒன்று கொண்டாந்துருக்கேன். இப்போ இந்த பிரண்டை வந்து எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் எனக்கு இப்போ சொன்ன சில விஷயங்களை வந்து நான் ஒரு எடுத்துக்காட்ட சொன்னேன். என்னை வந்து நீங்கள் அதை பிடிச்சிக்கிங்களோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதை பிடிச்சி நீ வீணா போயிடலாம் பயமாக இருக்குது. எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த விந்தை கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு விந்து அளவுக்கு கொஞ்சமாக வெளியில் போகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அது எனக்கு கெட்ட பழக்கத்தினால இல்லை. அது எப்படி போகுது என்னன்னே என்னால் எத்தனையோ டாக்டர்லாம் பார்த்துக்கேன், குணமே ஆகலை. அதுக்கப்புறம் நான் மருத்துவம் படிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் அப்பயும் வெளியே போய் தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாள், அதாவது வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் போனது, அப்புறம் மாதத்துக்கு 1 நாள் போச்சு. இப்போ இந்த பிரண்டை உப்புங்கிறத நான் சாப்பிட்டதுக்கப்புறம் விந்து எனக்கு கட்டிடுச்சு எனக்கு. ஸோ இந்த ஆண்மை அப்போ ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு பிரண்டை உப்பு சாப்பிட்டா சூப்பராக வேலை செய்யும். ரெண்டாவது பிரண்டையில் வந்து கால்சியம் என்ரிச்சுடு. அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த டயபிட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் முதல்ல போய் கால்சியத்தை அடித்து அதில் இருக்க போன் மேரோவில் வந்து அவங்க எல்லா சக்தியும் எடுத்துருக்கும். அப்போ அந்த டயபிட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். கால்சியம் குறைபாடு உள்ளவங்க ரொம்ப வேலை செய்யும். அதை தேன்லையோ மோர்லையோ இல்லை நெய்லையோ கலந்து கொடுக்குறது ஆளை பொறுத்து அனுபவம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ அந்த பிரண்டைங்கிறது நான் எப்படி இருக்குன்னா, ஒரு 100 கிலோ பிரண்டையை நான் வெளியில் போய் காட்டில் தான் எடுக்கிறது. மறுபடியும் அடுத்து ஒரு தடவை எடுத்துட்டேன்னா மறுபடியும் அது வரதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். ஸோ ஒரு 100 கிலோ பிரண்டையை நான் வெயிலில் காய வச்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிலில் காய வச்சு அது சுருங்கி 100 கிலோ 10லேருந்து 15 கிலோ சுருங்கிடும். 15 கிலோவை நெருப்பில் எரித்து அதை சாம்பலாக்கி அது என்ன ஆகுனா ஒரு 2 3 கிலோ 4 கிலோக்குள்ள தான் வரும். அதுக்கப்புறம் அதை தெளிவு எடுத்து அதுக்கப்புறம் சுண்ட வச்சு உப்பு எடுத்து அந்த உப்புக்கு அப்புறமும் சில கோயிலில் கொண்டு போய் நான் வச்சுட்டு வரணும். ஸோ அதனால் 1 கிராம் உப்பு வந்து நான் 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். குறைஞ்சபட்சம் 5லேருந்து 10 கிராம் கடை தான் கொடுப்பேன். அப்பயும் மாதிரி சொல்ல ஏன் நீங்கள் ஒரு மருந்து வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, உங்களுக்கு செய்வன பாதிப்பு இருக்கக்கூடாது, வயிற்றில் மருந்து இருக்கக்கூடாது, பேயோ பிசாசோ அந்த ஏவெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் வந்தால் தான் எந்த வைத்தியம் வேலை செய்யும். ஸோ அதனால் இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜோதிடம் என் வாழ்க்கையில் ஒரு மனித நிலையில் ஒருத்தர் இருக்காரு, அவர் காலை நான் தொட்டு கும்பிடணும், அவனுக்கு ஒருத்தர் தகுதினா சென்னையில் ஒருத்தர் இருக்கார், ஆதித்ய குருஜின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். நான் எத்தனையோ ஜோதிடத்தில் நாங்கள் படித்தேன், சரியாக வரல மொத்தம்ல. அந்த லாக்டவுனில் தான் வந்து அவர் போட்டார். அவரோட ஈகோ தூண்டி விட்டதுக்கப்புறம் நான் லைவ் ஆச்சு இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த மூளை படப்பட எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. 2 செகண்ட் அவங்களெல்லாம் வாயை மூடுறேன்னா அந்த ஜாதத்தை வச்சு தானே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நான் எப்படி போனால் அந்த பாதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதனால் ஜாதம் படிக்கிறதா ஆதித்ய குருஜி அவரோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான் கேட்குறேன். நான் அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடையாது, நான் யாரும் கூட அவருக்குலாம் தெரியாது. அவருக்கு நான் வந்த பாதையை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். எப்போதுமே நான் வந்த பாதையை சொல்கிறது தான் நல்லது, சும்மா படிச்சுட்டு போகிறது நல்லதில்லை. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஜாதகத்தை நல்லா கற்றுங்க, வீட்டில் ஒருத்தர் தயவுசெய்து கற்றுங்க. நாளைக்கு என்ன நடக்க போது எவன் தெரியிறானோ அவன் தான் பெரிய ஆள் வர முடியும். அடுத்த நிமிஷத்தை கணிக்க தெரிஞ்சுதான் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்க முடியும். என்ன நடக்குதுன்னு தெரியாதவன் கஷ்டம்தான், வரது வாழ்க்கையை முன்னேறது கஷ்டம் தான். அதனால் ஜாதகம் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் மலர் மருந்து. வாழ்க்கையில் எனக்கு பெரிய ஹோப் கொடுத்து ஒரு முட்டாளாக அந்த மிகப்பெரிய முட்டாள் 39 வயசு வரையும் நான் குருவாக நினச்சேன். என்னை ஒரு கொத்தடிமையாக வச்சுருந்தாங்க. நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனையோ குருமலை கடந்து வந்தேன்ல, அவ்வளோ பேர் என்னை கொத்தடிமையாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மலம் வந்து நான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் தான் மூளையில் தாறுமாக வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஸோ அந்த மலம் நான் பல லட்சம் கொடுத்து நிறைய பேர் படித்தேன், வேலை செய்ய எனக்கு புரியல எப்படி காம்பினேஷன் போடணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மனுஷன், ஒரு உத்தமன்னு சொல்லலாம். தனக்கு தெரிஞ்சதை அதாவது உண்மை தெரிஞ்சவங்க அடிவைத்திலேருந்து பேசுவாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அவர் பேர் வந்து அவர் பேர் தெரியல எனக்கு. யூடியூப் சேனலில் பிரெயின் லிஸ்ட் அறிவுநிதினு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்க. கிட்டத்தட்ட 1000 வீடியோ போட்டிருக்காரு. அதை மட்டும் பாருங்கள். அழகாக படித்து அழகாக தெரிஞ்சுங்க. உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ
உங்களோட செய்வினை பாதிப்பு, வயிற்றுல மாந்திரிகம் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு இந்த ஃப்ளவர் மெடிசன் அழகாக எடுத்துருந்தீங்கன்னா அழகாக வேலை செய்யும். அதாவது மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனசை சரி செஞ்சாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எல்லா ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ அதனால் அந்த மலர் மருத்துவம் நிறையெல்லாம் கற்றுக்கங்க. அது என்ன பிராண்டாக தான் பரவாயில்ல. இது அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நம்பர் 1 பிராண்டு அதான் தேவையே இல்லை. எல்லா பிராண்டுமே வேலை செய்யுது. எமோஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு போட தெரியணும், அனுபவங்கள் வரணும். ஸோ அதனால் அந்த வீடியோ நல்லா பார்த்து நல்லா உங்கள் நாலேஜ் வளர்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகளும் கற்றுக் கொடுங்க, இந்த ஜோதிடம் கற்றுக் கொடுங்க, இந்த மலர் மருத்துவத்துக்கும் கற்றுக் கொடுங்க. இது ரொம்ப பெரிய நிலைக்கு போகும். ஸோ பிராண்ட் வகுப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 2வது பிராண்ட் வகுப்பில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குன்னு சொல்கிறாங்களா, கொடுத்து வச்சுக்க பசி பிச்சு எடுத்துறான். நான் 3 மாதம் சாப்பிடாம இருந்தேன். தெரியாதனமா இந்த பிராண்டியை படுத்திட்டேன். பசி கொலை பசி மறுபடியும் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. நான் சொன்னேன் இந்த வீடியோ போடும்போது நான் ஒன்றும் அதெல்லாம் போயிட்டேன். ஆனால் இந்த விந்து எனக்கு கட்டலை, அப்பயும் கட்டலை. அதுக்கப்புறம் இந்த பிராண்டை போட்டு சாப்பிடுறது விந்து கட்டிடுச்சு. ஆனால் பசி உயிரை போயிடுச்சு எனக்கு. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியல. மறுபடியும் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு விந்து கட்டாமல் போதும், ஆட்டோமேட்டிக்காக மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். இல்லை நான் எங்கேயோ போக வேண்டிய அந்த விந்து கட்டாதனால நான் செஞ்ச பாவம் இருக்குது. பாவம் தானே, நம்ம செஞ்ச பாவம் தான் நம்ம உடம்புக்கு வந்து நான் நோயாக வந்து கொடுக்கும். ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. எனக்கு அறிவு யார் எவ்வளோ சீக்கிரம் வாழ்க்கையை தெரிஞ்சிங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பெரிய ஆளாக வரலாம். ஸோ அதனால் அந்த பிராண்ட் வகுப்புங்கிறது அந்த பசிக்க மனிது, லிவர் பிரச்சனை, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, செரிமான பிரச்சனை, கால்சியம் பிரச்சனை, வேறு அந்த ஒரு உடம்புல தெம்பு இல்லை, ரொம்ப டைட்னஸாக இருக்குது, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். ஸோ அவங்க தயவுசெய்து இதை வாங்கி சாப்பிடலாம். கடையில் விற்கிற இந்த பிராண்ட் உப்பு ஒரிஜினல் உப்பு கிடையாது. அவங்க பிராண்டு என்ன பண்ணாங்கன்னா சாம்பல் அப்படியே 120 கொடுக்குறாங்க. இது சாம்பலை மறுபடியும் தெளிவுபடுத்தி அதை சுண்ட வச்சு அது துண்டு வரும். ஒரு 100 கிலோ பிரண்டை போட்டோம்னா 1/2 கிலோ பிரண்டை உப்பு வந்தால் பெரிய விஷயம். ஸோ அதனால தான் இந்த 200 காஸ்ட்டு. ஸோ அது நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 108 கோயிலுக்குலாம் நிறையா நான் போயிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார்ல, அவர்கிட்ட யாருக்கெல்லாம் அந்த 108 கோயில் போகணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ சொல்லி வச்சுட்டிங்கன்னா எனக்காவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். நான் ஒரு நாள் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவேன், வண்டியில் கார் வச்சு கூட்டிகிட்டு போவேன். ஒரு 10 நாள் 5 நாள் மாதிரி ப்ரோக்ராம் வச்சு எவ்வளோ காசு இதெல்லாம் பார்த்து நீங்களாம் உங்களெல்லாம் அந்த கூட்டிகிட்டு கொண்டு போய் விடணும் வைக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஸோ வாய்ப்பு கிடச்சுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது எப்படின்னு சொல்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இன்னொரு நல்ல விஷயம் வந்து எனக்கு ஜீவனாடின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அதாவது சித்தர்களுடைய மகான்களுடைய ரிஷிகள் யாரும் கனெக்ட் ஆகிருந்தோம்னா அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஒருத்தவங்க பிரச்சனை அப்படியே சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு இடத்த பற்றி விஷயத்தை அப்படியே சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே எழுத்து இப்போ கொஞ்சம் கண்ணுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஆனால் என் கண்ட்ரோல் இல்லை, நான் நினச்ச மாதிரி அது எப்போ வருமோ அது அப்போ தான் வரும். சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப அதெல்லாம் நான் ஆசைப்பட காலம் உண்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் விட்டுட்டு போனேன். இப்போ ஏன் இப்போ என்னை பிடிச்சி விரட்டி தெரியுது, இந்த முப்பு ஏன் வந்துச்சு, இப்படி ஏன் வந்து இந்த ஜீவனாடி இப்போ எழுத்துலாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, இப்போ ஏன் இப்போ ரிஷிகேஷ் என்னை கூப்பிட்றாங்க என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு சரி போகுது. முட்டாளர்களை குருவாக நினச்சி நான் வீணா போனது காட்டிலும் ஒருத்தர் என்னை வாழ வச்ச குருக்கு நான் எவ்வளோ செய்யலாம். ஸோ அதை நோக்கி நான் ரிஷிகேஷ் நான் போகிறேன். ஸோ அந்த ஜீவனாடி எழுத்துக்கள் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் அடுத்தது நான் கொஞ்சம் நிறைய அப்டேட்லாம் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் தரேன். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. ஏன்னா எனக்கு நான் சொன்ன நம்ம நான் சொல்ல 2000 3500 கால்ஸ் எனக்கு வரும். என்னால் வெறும் 100 கால்ஸ் தான் பேச முடியும். இப்போ 3500 கால் நான் அட்டன் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். அவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, பொறுமையாக இருங்க வரும். ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு 500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 500 சம்மந்தமாக ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருவேன். அந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்து ஜோதிடத்தில் உங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குது எல்லாமே சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க என்ன படிப்பாங்க ஏது படிப்பாங்க சொல்லி முடிச்சு நீங்கள் எதிர்பார்க்காதான் சொல்லி முடிச்சு போயிடுவேன். அதில் சாகிற மாதிரி இருந்துச்சு அதையும் நான் சொல்லி போய் இதனால் நீ சாக போறீங்கன்னு சொல்லி அதையும் நான் சொல்லி முடிச்சேன். அந்த ஒளிமுறைவே என்கிட்ட இருக்காது. பட்டுன்னு சொல்லிப்பேன். ஏன்னா சாகரம் தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க, அதுக்குள்ளே ஏதாவது செய்ய நினச்சி போவீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படி இப்படி போய் இப்படி தான் ஜெயலலிதா ஊசி பேத்தி விட்டு நீங்கள் பெரிய ஆளாக அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம போட்டு தள்ளி போயிட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள மலர் மருந்து கோயில் எல்லாமே சொல்லி முடிச்சுவேன். அந்த 500 50,000 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த செய்வினை பாதிப்பு எடுக்கிறதுக்கு ஒரு 2000 3000 நான் குடும்பத்துக்கே இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறேன். ஒரு குடும்பம் மொத்தமாக தான் பண்ணிப்பாங்க, குடும்பத்துக்கு இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ மூலிகை காஸ்ட்டு எனக்கு அவ்வளோ ஆகுது. இந்த செய்வினை பாதிப்புலாம் எனக்கு வந்து மிஞ்சி போனால் 100 எனக்கு கிடைச்சது பெரிய விஷயம். அது பேக்கிங் பண்ணணும், கொரியர் அனுப்பணும், போன் வரணும், அதுக்கப்புறம் உங்களை செக் பண்ணணும், உங்களுக்கு போகணும், அதுக்கப்புறம் வயிற்றுல இருக்க மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ அனுப்பியிருந்தேன். இப்போ கொஞ்சம் எனக்கு காசு வேணும். அதனால் வந்துட்டு வயிற்றுல இருக்க மருந்து எடுக்க இனிமேல் நேராக தான் நீங்கள் வரணும். இப்போ நான் திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல நான் இருக்கேன், கோயில் பக்கத்தில் தான் வீடு, அங்கே வச்சு பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி சேலத்தில் நாமக்கல்ல ஒரு இடம் இருக்குது. நான் எங்கே உங்களுக்கு பக்கமாக அந்த இடத்துல நான் சொல்லுவேன். நேராக விருப்பப்படுறவங்க நேராக பார்க்கணும் விருப்பப்படுறவங்க நேராக திருவண்ணாமலைக்கு வந்துங்க. திருவண்ணாமலை தான் மேக்ஸிமம் இருப்பேன். திருவண்ணாமலை அது எப்படி சொல்லு சித்தரோட கோட்டை. உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த டெலிபோர்ட்டிங்லாம் ஆகிறாங்களே, பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்களே, ஒரு உலகத்தை வந்து இன்னொரு உலகம் திருவண்ணாமலை ஒரு இடத்துல இருக்குது. திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுற இடத்துல அண்ணாமலையில் பாதை இருக்குது. அந்த இடத்துல தான் எல்லாமே டெலிபோர்ட்டிங் ஆகிறாங்க. ஸோ அங்கே தான் அந்த சித்தர்கள் எல்லாம் அங்கே இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி போகிறது. ஸோ இதெல்லாம் எல்லாம் இருக்குது, சில இடங்களாக இருக்குது. திருவண்ணாமலை சித்தர்களோட தாயம் அதான், வேறு எந்த இடமும் உலகத்தில் கிடையாது. அதுக்கப்புறம் கைலாஸ் தான். இதுக்கப்புறம் இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதான் என்னாளுடைய சிவனை போட்டி தென்னாட்டவருக்கு இறைவா போட்டின்னு சொல்லி அதான் சொல்லியிருக்காங்க. அங்கே தான் காலேஜ் தான், அப்புறம் கைலாசத்துக்கு அவர் போகிறாரு. 2வது சிவபெருமான்லாம் உண்மை தான். 2வது ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. 2வது கோயிலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய சிலையாக இருக்கும், பாதத்தை பார்த்தா அவர் இருக்கும். உண்மை. இப்போ உள்ளவங்க நம்ம 5 அடி 6 அடி உள்ளவங்களுக்கு ஒரு ஜான் அளவு தான் கால். இதே 15 அடி உள்ளவங்களுக்கு 3 அளவு இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சிவனோட பாதம், முருகனோட பாதம், பெருமாளோட பாதம் சொல்லி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் அவ்வளோ பெருசு இருக்கும். அதெல்லாம் உண்மை தான்.
அதெல்லாம் இருந்து போனவங்க எல்லாமே உண்மை தான். நம்ம தான் அன்னப்பறவை போல் எது நமக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சு நம்ம தான் எடுத்துக்கணும். இது வந்து அகஸ்தியரை சொல்லுவார். அகஸ்திய ஜீவனாடின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அகஸ்திய ஜீவனாடில் டாப் மோஸ்ட் வந்து தஞ்சாவூர் கணேசன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். அதில் வரும். அதில் வந்து உங்கள் பிரச்சனையும் அதில் வரும். பொதுவாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அகஸ்திய ஜீவனாடியில் கேட்குறாங்க, ஒருத்தவனுக்கு வந்து எப்போ பக்குவம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பக்குவம், மெச்சூரிட்டி எப்போ வரும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ சொல்லுவார், என்ன நம்ம சொன்னார், கேவலப்பட்டு, தூப்பட்டு, துப்பு போட்டு, தீ போட்டு, இதெல்லாம் எந்த அளவுக்கு அறியும் அப்போ தான் அந்த பக்குவம் வரும். மற்றபடி பக்குவங்கிறது சொல்லி வர்றது கிடையாது. எந்த அளவுக்கு பக்குவம் வரீங்க அந்த அளவுக்கு இறைவன் நோக்கி நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் சின்ன வயசுல நீங்கள் பக்குவம் அடைகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன் ஃபியூச்சரில் வந்துட்டு 3வது கண் ஓப்பன் பண்ணுற கிளாஸ் நான் பண்ண போகிறேன். தேடை ஓப்பன் பண்ணுற கிளாஸு. ஸோ என் பையனுக்கு வந்து தேடையும் ஓப்பன் ஆகிருக்கு. தேடை சொல்லி தேடை ஓப்பன் ஆனால் அவனுக்கு வந்து இப்போ பிடரிக்கணும் ஓப்பன் ஆகிடுச்சு. அவனுக்கு சில பாதுகாப்பு காரணங்கள் கருதி அவனை நான் வெளியில் காட்டல அவனை. ஸோ நான் வந்து இது வந்து ஒரு லாங் டேர்மாக போவோம். அதாவது நான் உருவாக்கி வச்சுட்டு போனால் எனக்கு அப்புறம் எனக்கிட்டே நீங்கள் திரும்பி வராமல் நீங்களே ஒரு குருவாகி உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படி அப்படியே கொண்டு போகணும். அந்த தேடை ஒன்று தெரிஞ்சுங்க. தேடை ஓப்பன் ஆனால் என்னங்கிறது எனக்கு உண்மையுமே தெரியாது. என் பையனுக்கு ஓப்பன் ஆனதுக்கு தெரிஞ்சேன். தேடை ஓப்பன் ஆனால் தான் இருக்கும். தேடையினால் ஒருத்தனை பார்க்கும்போது அவனோட நிறமோ உருவமோ கலரோ எதுவுமே தெரியாது, எலும்பு தெரியாது. அவனோட ஆன்மா மட்டும் தான் தெரியும். நம்ம கண்ணுக்கு தான் அவன் கலரு, அவன் பிடிச்சா அதெல்லாம் தெரியும். தேடை ஓப்பன் ஆனதுக்கு அவனோட ஆன்மா மட்டும் தான் தெரியும். அதனால வள்ளல் பெருமானுக்கு குழந்தையா இருக்கும் போதே அவருக்கு வந்து தேடை ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால எல்லா உயிரிலையும் அவர் ஆன்மா பார்த்தா எல்லாமே ஒன்று தாண்டா அப்படின்னு நினச்சார். அதனால தான் எல்லா உயிரும் கொள்ளாதீங்க, கண்ணை கண்டுங்க சொன்னார். இயேசுவா தான் சொன்னார். கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டு அந்த நிலையை அடையிறதுக்குண்டான சிலபஸ் கொடுத்து போனார். இயேசு பிரம்ம மற்ற யாருமே அந்த சிலபஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ சித்தர்களில் டானு வள்ளல் பெருமான் அவர் அடிச்சுக்க யாருமே உலகத்தை கிடையாது. அவர் அளவுக்கு வெளிப்படையாக சொல்லிட்டு போனவங்க யாருமே கிடையாது. ஸோ இதுதான் அந்த தேடை ஓப்பன் ஆன ஒரு பலன். உங்கள் மூளை பயங்கரமாக வேலை செய்யும். வேறு லெவலில் 10 எலான் மஸ்க்கு நீங்களாம் எலான் மஸ்கில் அவர் ஆளெலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ இது சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சில பேர் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே எல்லாமே அனுப்பிடுவேன். சில பேருக்கு வந்துட்டு நேராக வர சொல்லுவேன். சில பேர் திருவண்ணாமலை சில சமயம் நான் என் ஊர் புதுக்கோட்டை தான், தஞ்சாவூர் புதுக்கோட்டை. என் நண்பரோட கிளினிக்கில் டயப்பாக இருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே அதில் வந்துட்டிங்கன்னா நானே அங்கே உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு டயாபெட்டிக் நான் எப்போவுமே டான்னு சொல்லியிருக்கேன். டயாபெட்டிக்கில் ஓரளவுக்கு நிறையா வந்து இன்சுலின் உங்களுக்கு சுரக்கவே இல்லைன்னா என்ன வராதிங்க. நீங்கள் அது வாய்ப்பே இல்லை, என்னால் முடியாது. அது இன்சுலின் சுரந்தும் பத்தலை அப்படின்னா தான் நீ வரணும். வந்தால் உங்களுக்கு ஒரே நாளாக 120 கொண்டாந்து கொடுத்துருவேன். நீங்கள் பக்கத்தில் ரூம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மற்ற எல்லா வேலையும் நான் பார்த்து கொடுத்துருவேன். ரொம்ப சீப்பான காசு தான். ஸோ டயாபெட்டிக் சம்மந்தமாக என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு பரலிசிஸை தவிர நீங்கள் வேறு எதாக இருந்தாலும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன். 3வது வந்து இந்த ஃபிட்ஸு ரொம்ப முக்கியம். ஃபிட்ஸு இந்த குழந்தைங்கள்லாம் வந்துட்டு திடீர்னு வந்து ஃபிட்ஸு ஆகி பயந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு பெரிய ஜீனியஸ் அதில். ஸோ இவ்வளோ நாள் பார்த்ததில் நிறைய பேருக்கு அதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே நாளில் அந்த ஃபிட்ஸ்லாம் சரி பண்ணிட்டு போயிடலாம். நீடில் கிடையாது, ஒன்றும் இல்லை. அந்த ஃபிட்ஸு பிடிச்ச எல்லாரும் இறந்து ஒரு ஆன்மாவோட தொடர்பு இருக்கும். இதான் மேட்ரு. சொன்னால் புரியாது உங்களுக்கு. உங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து அலோவ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் அதை முடிச்சு அடுத்த நிமிஷமே அந்த சில மருந்துகள் ஃப்ளவர் மெடிசன் கொடுத்தானே சரியான ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான். ஸோ ஃபிட்ஸ்லாம் நான் பெரிய எக்ஸ்பர்ட் அதில். ஸோ பரலிசிஸ் மட்டும் வேணாம், அது ரொம்ப நோண்டா பிடிச்ச வேலை. அது உட்காந்து எனக்கு பண்ணுறதுக்கு நேரமாக கிடையாது. திடீர்னு எனக்கு நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னால் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை எப்போ சந்திப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இல்லை ஒருவேளை இதுவே கடைசி உங்கள் ஃபேர்வெலாக கூட இருக்கலாம். ஸோ நான் சொன்னதெல்லாம் அழகாக ஃபாலோ பண்ணி போய்க்கிங்க. அழகாக வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகும். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த யோகம் விலாகஸ், வாட்ஸ்அப் பாய், என்னுடைய ஃபேன்ஸு பிரியா, எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு நன்றி. திருச்சிட்டம்பலம்.